ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 09 இந்த வீடியோ பார்க்க போறோம். நான் வந்து 09 போறேனா 08 போறேனான்றது எனக்கே தெரியல. நானும் ரொம்ப நேரம் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு பக்கம் கன்ஃபியூஷன்லயே உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரமா. கன்ஃபியூஷன் உட்காந்து கன்க்ளூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு சரி ஓகே இசையை கேட்போம் அப்படின்னு சொல்லி காது எச்சர மாட்டேங்குது நான் பாட்டு பாடல் கேட்டு இயற்கை ரசிச்சு நான் பாட்டு சென்று கொண்டிருந்தேன். எனக்கு வந்து சோறு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன டிஷ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். வீடியோ மேக் பண்ணி கஷ்டப்பட்டு போட்ட வீடியோக்கு வாய்ஸ் ஓவரும் கொடுத்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரிஞ்ச எனக்கு அதில் இருக்க வாய்ஸ்ல சாங்களோட வால்யூம் கம்மி பண்ண தெரியல. அதை அப்படியே போட்டு வச்சிருக்கேன். பைத்தியக்காரன் அதான் டிப்ரமேஷன் வந்து இப்படி தான் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்புறமா நானே அந்த வீடியோ கஷ்டப்பட்டு இது இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு வழியா சரி ஓகே வீடியோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பெருசாக நான் எந்த வீடியோ எடுக்கல. ஒரு வீடியோ என்னன்னா லென்த்தாக போகுது. ஒரு வீடியோ என்ன வீடியோவே இல்லை 2 செகண்ட்ஸ் கூட வர மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லல, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு. வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவு என்ன பண்ணேன்னு நான் நேற்று முடிவு எடுக்க போறேன்னு சொன்னேன். அந்த முடிவுக்காக நானும் யோசிச்சு பார்த்தேன். கடைசியில் டயர்டாகி சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சு. சரி ஓகே நம்ம இன்னைக்கு டிப்ரமேஷன் ரொம்ப நேரமாக இருந்துட்டோம், அதனால வந்து ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போய் ரைஸ் வாங்கினா அவன் வந்து ஏதோ பார்சல் வந்து எப்படி ஏதோ பூணூல் போட்டு கட்டி கொடுத்துருக்கான். நல்லா வருவா நீ ஒரு ரப்பர் பேண்ட் வாங்க கூட மாட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து அதையுமே பிரிச்சு எங்கள் அக்கா வந்து சமமாக பங்கிட்டு இருந்தா. அவளுமே அவளை சாப்பிட மாட்டா, நானுமே இவ்வளவு சாப்பிட மாட்டேன். ஆனால் யாருக்கு இப்படி மலை மாதிரி கூச்சி சோறு போடுறேன்னு தெரியல. ஒரு வழியாக வந்து அதை வச்சு ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்து இதை சாப்பிட்றது வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொன்னா அவளை சாப்பிட்றதா வீடியோ அப்படின்ற மாதிரி அவள் ஸ்லாங்கே மாறி போகுது. ஐயோ ஒருத்தங்க கிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்றதுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமேல் நானே செல்ஃபி வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். அது எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பவுமே வாழ்க்கை அப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதை போட வேணாம் இல்லை கண்டினியூ பண்ணவா என்ன ஏதுன்றது நீங்க கமெண்ட்ல சொன்னா எனக்கு தெரியும். நானே ஏதோ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்க சொன்னாதான் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.